அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அப்போஸ்தலர் 27:10-11. மனுஷரே இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தார் பவுலடிகள். இந்த கப்பல் யாத்திரை தொடங்கும் பொழுது, ஒரு தீவிலிருந்து இன்னொரு தீவுக்கு புறப்படும் பொழுது பவுல் எச்சரிக்கிறார். இந்த கப்பல் யாத்திரை வேண்டாம், இந்த யாத்திரை நமக்கு ஜெயமா இருக்காது என்று எச்சரிக்கிறார். ஆனால் இந்த 100க்கு அதிபதி, இந்த 276 பேரையும் வழிநடத்துகிற இந்த 100க்கு அதிபதி பவுல் சொன்னதை காட்டிலும் கப்பல் மாலுமி, கப்பல் சொந்தக்காரனாகி எஜமானன் சொன்னதுதான் கேட்டு அவனுக்கு படித்தானா. பரிசுத்த பவுலடிகள் ஏற்கனவே 3 விசை கப்பல் சேதத்தில் அகப்பட்டவர். இந்த விஷயத்துல நல்ல அனுபவம் உள்ளவர். அவர் தான் நல்ல ஆலோசனை சொன்னா இப்போ வேண்டாம், போகாதீங்க. மட்டுமல்ல, பரிசுத்த பவுலடிகள் ஆவியானவரால் ஏவப்பட்டு நடத்தப்படுகிற தேவ மனுஷன். ஆக ஆவியின் ஏவுதலினாலும் அதை சொல்லுகிறார், வேண்டாம் அப்படின்னு. ஆனால் அவர்களோ அனுபவத்தையும் கேட்கல, ஆவியானவர் நடத்தப்பட்ட தேவ மனுஷனுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படியல. அவர்கள் புறப்பட்டு போனார்கள். என்ன நடந்தது பாருங்க. நீங்கள் இந்த 27 அதிகாரத்தில் 15வது வசனத்துல காற்றின் போக்கிலே போனார்கள். ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா தென்றல் மெதுவாய் அடித்ததென்று காரியம் கைகூடி வந்தது புறப்பட்டாங்களா. ஆனால் புறப்பட்ட சற்று நேரத்துக்குள்ள யுரோக்கிளிதான்கிறதான கொடும் காற்று கப்பல் மேல் மோதி, அதனால் அவர்கள் 14 நாட்கள் சாப்பிடாமல் பட்டினியாய் கிடந்தார்கள். பல உபாய தந்திரங்களை செய்தார். நாமும் பாருங்க, சில நேரங்களில் மனுஷ மூளையினால, அறிவினால, அனுபவத்தை எதையாகிலும் எப்படியாவது செய்து தப்பித்து கொள்ளலான்னு எவ்வளவோ முயற்சி பண்றோம். நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னா, தேவ மனுஷன் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னா என்னத்தான் உபாய தந்திரம் பண்ணாலும் ஒன்றும் நடக்காது. இந்த கேட்குற கத்திரி பிள்ளைகளே, உங்கள் சொந்த வாழ்க்கையில, வியாபாரத்துல, வேலையில, எதுவா இருக்கட்டும், பாடுகள் தீரலையா, வெளிச்சமே இல்லையா, எவ்வளோ பிரயாசப்பட்ட ஒன்றும் அகப்படலையா, கொஞ்சம் யோசிக்கணும். நாம் எங்கே கீழ்ப்படியாமல் இருந்திருக்கிறோம்னு. அப்படி கீழ்ப்படியாமல் போன இடத்தை கண்டுபிடித்து இன்னைக்கு அர்ப்பணித்து ஆண்டவருக்கு கீழ்ப்படி நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். மற்றவர்களை நம்புவதை விட்டு ஆண்டவரை நம்ப வேண்டும். கர்த்தரை நம்பினால், இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிறா, உங்களை ஒன்றும் அணுகாது, ஒன்றும் சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.